வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி முடிய கடைசி வாரம் பிப்ரவரியில் அதனுடைய பலன்களை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா கிரகமும் போய் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்தன. சில நேரங்களில் 8ஆம் இடங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத நல்ல தனவரவையும் தரக்கூடிய ஒரு தன்மையை பற்றி சொல்கிறது 8ஆம் இடம். ஏன்னா எல்லாம் 2ஆம் வீட்டை பார்க்கறது. ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி சில பேச்சாளர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு பேச்சு, அர்த்தம் பொதிந்த ஒரு பேச்சு, வருங்காலத்தை பற்றி உணர்த்தக்கூடிய ஒரு பேச்சு, ஃபோர்த்தாட்டுமோ அந்த மாதிரி. உடனே அது ஜோசியம்தான் எடுத்துக்க வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க, இது இப்படி தான்ப்பா நடக்க போகிறது, இதெல்லாம் இவனெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் தேராது அப்படிமா. அதே மாதிரி இவன் சரியான ஆளே, இவனால் எங்கேயோ போகிறோம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அது போன்ற விஷயங்களும் வெளிப்படத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டையும் கொடுக்கும். நான் பல விஷயங்களை பற்றி யோசிக்கிறேன், நினைக்கிறேன், ஆனால் அதற்கான வடிவம் எடுபடவில்லை, கிடைக்கவில்லை. அப்படி ஒரு எண்ணம். அதுவும் ஒரு பக்கம் நடக்கிறது. ஸோ ஒரு மிக்சராக இருக்குது. ஆனால் இன்டர்னல் கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். மனசில் தெரியும், எனக்கு நல்ல பெரிய விஷயம் நடக்க போகுது, எனக்கு தெரியும் அப்படிவாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு காலம், மிக சிறப்பான ஒரு காலம், உயர்வை தரக்கூடிய ஒரு காலம். அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றங்கள் இருக்கான்னா அது வெளிப்படையாக தெரியவில்லை. அதாவது ஒரு முன்னேற்றத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, சில விஷயங்களில் இந்த நன்மையெல்லாம் உனக்கு வரும் அப்படின்னு உனக்கு தெரியும், ஆனால் அது கைக்கு வர வரைக்கும் மற்றவர்களுக்கு தெரியாது. அது போன்ற ஒரு தன்மையைத்தான் பேசுறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் வரணும்னு வெயிட் பண்ணுவான். இவன் ப்ரமோஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு, ஆனால் ப்ரமோஷன் வரல. 3 மாதம் கழிச்சு அந்த ப்ரமோஷன் கைக்கு வர்றது. வரும்போது என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டுமா. அதாவது 3 மாதத்துக்கு முந்தைய தேதியிலேருந்து குறிப்பிட்டு அதுலேருந்து உனக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு? அது போன்ற ஒரு தன்மையை உணர்விப்பதால் இது ஒரு நல்ல வாரம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.